வணக்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று 17/4/2026 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காலையில் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் 8:45 9:15. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் அமாவாசை. அதே நேரத்தில் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் பொது தரிசன வரிசையில் மட்டும்தான் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மணி நேரம் ஆகலாம். 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை வளாகம் காலியாக தான் இருந்தது. உள்ள போன பக்தர்கள் நேரடியாக உள்ள போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையிலையும் இன்னைக்கு பக்தர்கள் கூட்டமே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் பொது தரிசன வரிசையில மட்டும்தான் அதிகமா இருக்காங்க. அன்னதானம் சாப்பிட காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் காத்திருந்து அன்னதானம் சாப்பிட போற மாதிரி இருக்கும். நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலை பொறுத்த வரைக்கும் பக்தர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு சில வசதிகளை இந்த வீடியோல சொல்றேன். என்னெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நடக்க முடியாத வயதானவர்களுக்காக வீல் சேர் வசதி நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இருக்கு. நீங்க கோவில் ஆபீஸ்ல போயிட்டு கேட்டாலே வீல் சேர் கொடுப்பாங்க. நீங்க வீல் சேர் வாங்கும்போது 500 அட்வான்ஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்க ரிட்டர்ன் வீல் சேரை கொடுக்கும்போது அந்த அட்வான்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் மற்றும் நடக்க முடியாதவர்களுக்காக கோவிலை சுத்தி பேட்டரி கார் வசதி இருக்கு. இதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க இலவசம் தான். என்னால வீல் சேர்ல வந்து தான் சாமி தரிசனம் பார்க்க முடியும். நாங்க கியூல வெயிட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த கியூலயுமே வெயிட் பண்ண வேண்டாம். நேரடியா உள்ள போய் நீங்க சாமி தரிசனம் பார்த்துடலாம். கோவில்ல இருந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரக்கூடிய வழியாக நீங்க உள்ள போய் நேரடியா போய் நீங்க முருகரை தரிசனம் பண்ணிக்கலாம். உங்க கூட அந்த வீல் சேர் ஹெல்ப்புக்காக ஒருத்தர் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான சிறப்பு தரிசன வழியான மூத்த குடிமக்கள் தரிசன வழி இருக்கு. நீங்க 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் தேவை, கண்டிப்பா எங்களுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் உள்ள போக முடியும்னா உங்க கூட ஒருத்தர் அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கூட உங்க ஹெல்ப்புக்கு ஒருத்தர் அலோவ் பண்ணுவாங்க. கர்ப்பிணி பெண்களையும் அதே மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் அலோவ் பண்ணுவாங்க. 1 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் வச்சிருக்கவங்கள பேரண்ட்ஸோட அதே மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் சாமி பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. இதுல 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டும் ஆதார் கார்டு கையில வச்சுக்கோங்க. ஏஜுக்காக ப்ரூஃப் கேட்பாங்க. என்ன மக்களே, இன்றைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினமும் தகவலுடன் என்றும் அன்புடன் நம்ம திருச்செந்தூரிலிருந்து நான் உங்கள் அகிலன்.